நியூஸ்7 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். குற்றச்சாட்டுகள், விமர்சனங்கள், பதிலடிகள் என பரபரப்புக்கு பஞ்சம் இன்றி நகர்ந்து கொண்டிருக்கும் தமிழக தேர்தல் களத்தில் அரசியல் கட்சி தலைவர்களின் பேட்டிகள், மேடை பேச்சுகள், பிரச்சாரங்களின் சுவாரஸ்யமான பதிவுகளை தேர்தல் மேடை நிகழ்ச்சியில் பார்க்கலாம். திமுக அராஜகம் எல்லாம் மீறி போச்சு. இன்னைக்கு எல்லா இடத்துலயும் அராஜகம். இன்னைக்கு அழகு நிலையத்தில் போந்தா பெண்கள் அடிக்கிறாங்க, உதைக்கிறாங்க. அது கோர காட்சி. எல்லா தொலைக்காட்சியிலையும் பார்த்தோம். அதே போல ஹோட்டல் கடைக்கு போறாங்க, பிரியாணி கடைக்கு போறாங்க, புரோட்டா கடைக்கு போறாங்க, நல்லா ருசியா சாப்பிடுறாங்க, பயிர் நம்ம சாப்பிடுறாங்க, தப்பு இல்ல, சாப்பிடு. ஆனா அப்ப பில்ல கொடுக்கணும்ல, கொடுக்கலீங்கன்னா தவறு இல்ல. அந்த உரிமையாளர் கேட்டா அவர் பிடிச்சி அடிக்கிறாங்க. இது நியாயமா? அதுதான் அப்படின்னா கூட அடிச்ச பிறகு சாரி போய் கட்ட பஞ்சாயத்து பண்றாரு. அந்த ஹோட்டல்ல போய் கட்ட பஞ்சாயத்து எல்லா தொலைக்காட்சியில் வந்ததா இல்லையா? ஒரு தப்பு செஞ்சவனுக்கு ஆதரவா போய் ஒரு கட்சி தலைவர் போய் கட்ட பஞ்சாயத்து பண்ற ஒரே கட்சி திமுக கட்சி தான், வேற எந்த கட்சி நாட்டில் இல்ல. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு பேசுறது அத்தனையுமே தமிழ்நாட்டுக்கு சுத்தி சுத்தி பொய்யா பேசுறாங்க. அண்ணா திமுக ஊழல், என்ன ஊழல் சொல்லு, நாங்க எதிர்கொள்றோம். நீ முதலமைச்சர் பேர சொன்ன, நான் கேஸ் போட்டேன், நாங்க போய் உச்ச நீதிமன்றத்தில் போய் இல்லைன்னா நிறுத்தி வச்சுட்டாங்க, ஆதாரம் கொடுக்க முடியல. வேணுனே போய் நீ என்ன டெண்டர்ல உடைய கடைபிடிச்சு, என்ன விதிமுறையை டெண்டர்ல கடைபிடிச்சு விட்டையோ அதை விட கடுமையா அந்த விதிமுறைகளை உட்படுத்தப்பட்டதான் அதிமுக டெண்டர் வராங்க. ஒரு மூல கண்ணாடி வச்சா கூட கண்டுபிடிக்க முடியாது, ஒரு குற்றத்தை கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா நீ மற்ற சொல்றதுல கையெழுத்து போட்டு, நான் படிச்சு பார்த்து கையெழுத்து போடுறேன், ஒரு கோப்புல படிச்சு பார்த்து கையெழுத்து போடுறேன். ஆனா நம்ம அமைச்சருக்கு தெரியும். ஆக நீ எங்களை எந்த வழக்கிலையும் சிக்க வைக்க முடியாது. ஆனா இப்ப சொல்றதெல்லாம் முன்னாள் திமுக மந்திரி என்னென்ன செஞ்சாங்கன்னு எங்களுக்கு எல்லாமே தெரியும். நான் முதலமைச்சர் இருக்கிறதுனால அரசியல் நீதியா நீங்க நடந்தா நாங்கள் நடப்போம், இல்ல எங்கள் மீது தவறான பொய்யான குற்றச்சாட்டை சொல்ல முற்பட்டீங்களா, நீ இருக்கிற இடம் வேற இடமா தான் இருக்கும். அடுத்த தேர்வுல யாரும் பிரச்சாரத்துக்கு வர முடியாது. அம்மா யார் ஜெயலலிதாவுக்கு மோடியை பிடிக்கவே பிடிக்காது. கடந்த முறை நாடாளுமன்ற தேர்தல் நடந்தப்போ அம்மையார் ஜெயலலிதா என்ன சொன்னாரு? மோடியா லேடியா பாப்போன்னர் சொன்னாரா இல்லையா? ஆக அவரைத்தான், அம்மையார் ஜெயலலிதாவுக்கு பிடிக்காதவரைத்தான் தேர்ந்தெடுத்து இன்றைக்கு பாரத பிரதமராக மீண்டும் வர வேண்டும் என்று இந்த ஓபிஎஸ் இபிஎஸும் இன்றைக்கு மக்களிடத்தில் போய் பிரச்சாரத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஏன் அம்மையார் ஜெயலலிதாவுக்கு விஜயகாந்த பிடிக்குமா? சட்டமன்றத்திலேயே பேசினார, தைரியம் இருந்தா, தெம்பு இருந்தா, திராணி இருந்தா கூட்டணி இல்லாம நீ தேர்தல் நின்று பாரு, ஒரு கை பார்க்கிறேன் என்று விஜயகாந்த பார்த்து ஜெயலலிதா சொன்னாரா இல்லையா? சட்டமன்றத்தில், சட்டமன்ற சபை குறிப்பில், அவை நடவடிக்கை குறிப்பில் இடம்பெற்றிருக்கு. நான் ஏதோ வாய் பிடிச்சதோ மாங்காய் பிடிச்சதெல்லாம் பேச மாட்டேன். கலைஞருடைய மகன் நான் எதையும் ஆதாரத்தோடு தான் பேசுவேன். ஆக ஜெயலலிதாவுக்கு பிடிக்காத, ஏற்றுக்கொள்ளாத அவரை இன்றைக்கு அவரோட ஓபிஎஸ் இபிஎஸும் கூட்டு வச்சிருக்கிறார். ஆக அவர்கள்தான் இப்படி சந்தர்ப்பவாத சூழ்நிலையிலே கூட்டணி. ஆக இந்த சந்தர்ப்பவாதத்தை அடிப்படையாக வச்சு கூட்டணி சேர்ந்திருக்கக்கூடிய எடப்பாடி அவர்கள் நேற்றைய தினம் கடலூர்ல போய் என்னை பார்த்து அவர் சந்தர்ப்பவாதி என்று பேசியிருக்கிறார். அதான் வேடிக்கையா இருக்கு. சந்தர்ப்பவாதம் என்று பேசுவதற்கு ஒரு தகுதி வேணும், ஒரு விவஸ்தை வேணும். அந்த தகுதி அவருக்கு இருக்கா? முதல்ல ஜெயலலிதான்னாரு, அடுத்து சசிகலான்னு சொன்னாரு, அடுத்து தினகரன் சொன்னாரு, இப்போ மோடி மோடிங்கிறாரு. யாரு சந்தர்ப்பவாதம்? சசிகலா காலில் மண்புழுவை போல நகர்ந்து போய் பதவி வாங்கிட்டு யார் இந்த சசிகலா கேட்டது? எடப்பாடி. இது சந்தர்ப்பவாதம். நான் படிப்படியாக தான் வளர்ந்து இன்றைக்கு முதலமைச்சராக வந்திருக்கிறேன், சசிகலா இதற்கெல்லாம் காரணம் இல்லை என்று சொல்றது சந்தர்ப்பவாதம். தினகரனை சகோதரர் சகோதரன் சொல்லி ஆர்கே நகர் தேர்தலில் போய் ஓட்டு கேட்டீங்களா, அது சந்தர்ப்பவாதம். பன்னீர்செல்வத்துக்கு வேற வேலையே இல்லையா?
என்று சொன்னது சந்தர்ப்பவாதம். இப்போ நாங்க இரட்டைக்குழல் துப்பாக்கி இல்ல, இரட்டைக்குழல் கொள்ளையர்கள். 18 தொகுதிகளில் இன்றைக்கு இடைத்தேர்தல் வந்திருக்கிறது. இதில் 8 தொகுதிகளிலே வெற்றி பெறவில்லை என்றால் நமது எடப்பாடி கம்பெனி முடிவுக்கு வந்துவிடும். அதனால்தான் தேர்தல் ஆணையம் மறுத்தாலும் உச்சநீதிமன்றம் நமக்கு நல்ல ஒரு சின்னத்தை கொடுத்திருக்கிறது. பரிசு பெட்டி என்கின்ற சின்னம் தமிழகத்தில் உள்ள கல்லாப்பெட்டியை அகற்றுவதற்கு, கல்லாப்பெட்டியை முடிவுக்கு கொண்டு வர அம்மாவின் ஆசியோடு நமது சின்னம் பரிசு பெட்டி என்பதை நீங்கள் மறந்துவிடார்கள். யாரிடம் சமரசம் செய்து கொள்ளாத இயக்கமாகிய, யாருக்கும் தலைவணங்காத அடிப்படையாக இயக்கமாகிய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் மக்களுக்கு மாத்திரம்தான் நாங்கள் தலைவணங்குவோம், வேறு எந்த பொங்கலுக்கும் தலைவாங்க மாட்டோம் என்பதை நமக்கு சின்னம் கொடுக்காமல் எவ்வளவோ இழுத்தெடுத்த போதும் நீதிமன்றத்தில் தான் நாம் முறையிட்டமே தவிர யாரிடமும் சமரசம் செய்து கொள்ளவில்லை. அதுபோல தமிழ்நாட்டு நலனுக்காக யாரிடமும் நாம் சமரசம் செய்து கொள்ள மாட்டோம். தமிழ்நாட்டு நலன் தான் நமக்கு முக்கியம், அதை விட்டுக் கொடுக்க மாட்டோம். காவிரி பிரச்சனையாக இருந்தாலும் சரி, பாலாற்று பிரச்சனையாக இருந்தாலும் சரி, பெரியாற்று அணை பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அதுபோல தமிழக விவசாயிகளை பாதிக்கின்ற எந்த ஒரு திட்டமாக இருந்தாலும் சரி, ஏழை எளிய மாணவர்கள் மருத்துவக் கல்லூரி கனவை சிறைக்கின்ற நீட் தேர்வை தமிழகத்திலிருந்து அப்புறப்படுத்த தமிழகத்தின் சார்பாக நமது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை வெற்றி பெற செய்வதன் மூலம் நீங்கள் இந்தியாவின் பிரதமரை தமிழகத்திற்கு திட்டங்களை தருவதை தமிழக மக்களுக்கு பாதுகாப்பாக இருக்கக்கூடிய பிரதமரை தேர்ந்தெடுக்கின்ற இடத்தில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை வைக்க வேண்டும். மக்கள் மனதில் மாற்றம் ஏற்பட்டு விட்டது. இனி அது அரசியலில் ஏற்படுவதுதான் பாக்கி. அதை செய்து காட்டுங்கள். மாட மாளிகையில் கூட கோபுரங்களில் இருந்து கொண்டு மாறிவிடும் என்று கற்பனை செய்து கொண்டிருக்காதீர்கள். தயவு செய்து இறங்கி வாருங்கள். வார கடைசியில் வருகிறது, வெளியூர் போய்விடாதீர்கள். பாண்டிச்சேரிக்கு போலாம், சாமி கும்பிட போலாம், அப்படின்னு பல வேலைகள் இருக்கலாம் உங்களுக்கு. ஆனால் அவையெல்லாம் இந்த ஒரு முக்கியமான ஜனநாயக கோவில் ஒன்று உங்களுக்காக திறந்திருக்கிறது. அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்கள் வாக்குகளை தயவு செய்து கொடுங்கள். நல்ல கட்சிக்கு கொடுங்கள் என்று மட்டும் சொல்லிக் கொள்கிறேன். அந்த பட்டியலில் முதலில் எங்கள் பெயர் வரும் என்ற நம்பிக்கையில். வழக்கமான அடுக்குமொழி பேச்சுகளை எல்லாம் நீங்கள் எதிர்பார்க்காதீர்கள். நாங்கள் வேலைக்காரர்கள், வேலை செய்வோம். அதனால அங்க இப்படி பேசுறாங்களே, அழகா பேசுறாங்களே, அழகா பேசுவாங்க, அது மட்டும் தான் செய்வாங்க. நாங்கள் வேலை செய்ய வந்திருக்கிறோம், வேலை செய்ய விடுங்கள் என்பதுதான் உங்களிடம் நாங்கள் பணிவாக கேட்டுக்கொள்வது. அப்படி எங்களுக்கு வேலை செய்வதற்கான வாய்ப்பை கொடுத்தால் நாளை நமதே, நிச்சயம் நமதே. எங்கள் பிரகடனத்தில், தேர்தல் பிரகடனத்தில் சில திட்டங்களே இருக்கின்றன. யாருக்காவது நேரம் கிடைக்கும் பொழுது அதை நீங்க வெப்சைட்ல போய் பார்க்கலாம். குடிதண்ணீர் அது தினம் வர வேண்டியது, பைப்புல வர வேண்டியது வாரம் வர்ற மாதிரி ஆயிடுச்சு. எங்களுடைய முயற்சி எல்லாம் அதை பைப்புல ஒவ்வொரு வீட்டுக்கும் கொடுப்பது. அது உங்களுடைய ஆதார உரிமையாக இருக்க வேண்டும். அதுக்கு காசு கொடுக்க கூடாது நீங்க என்பதுதான் எங்களுடைய ஆசை. அது கனவல்ல, நினைவாவதற்கு எங்கள் கையை வளர்ப்போம். 5 ஆண்டு திட்டம் அது. 5 ஆண்டுகளில் அதை செய்து காட்டுவோம் என்று ஒரு கங்கணம் கட்டி கொண்டு வந்தவர்கள் நாங்கள். அதற்கான எல்லா முயற்சியும் எடுப்போம். அதற்கு நீங்கள் உங்கள் கை கொண்டு எங்களுக்கு வலு சேர்க்க வேண்டும். அதில் எங்கள் கனவுகள் மெய்ப்பட உங்கள் விரல்கள் மைப்பட வேண்டும். 5000 தொழிற்கூடங்கள் இருந்த இடத்துல வெறும் 500 கூடங்கள் இருக்கின்றன. 4500 சிறு கூடங்கள் மூடப்பட்டிருக்கின்றன. திருப்பூர்ல எல்லா கதவு வாசல்லையும் இருக்கின்ற வேலை கிடையாது, வேலை இல்லை, கதவை திறக்க வேண்டாம் என்று காரணம் என்ன? பணமதிப்பு இழப்பு என்ற நடவடிக்கை. இந்த பணமதிப்பு இழப்பு, அதைத் தொடர்ந்து ஜிஎஸ்டி வருகின்ற ஒரு குழப்பமான வரி. அந்த வரியை போட்டு அனைத்து தொழில்களையும் நசித்து
இந்த நாடு முழுவதும் தொழிலும் முடங்கிவிட்டது, வேலையும் முடிந்து விட்டது. பல தோப்புகளுக்கு சென்றோம், பல ஊர்களுக்கு சென்றோம், பல கிராமங்களுக்கு சென்றோம். எல்லாரும் கண்ணீர் மல்க கேட்டார்கள். சென்னை பாழாகி போய்விட்டது, அனைத்து நிலம் செடி கொடிகளும் விழுந்து விட்டன, எல்லாவற்றுக்கும் நஷ்டம் தர வேண்டும். அந்த சென்னையில விழுந்த தென்னை மரம் தான் புயலால் பாதிக்கப்பட்டு நினைக்காதீங்க, கொண்டை சரிந்த தென்னை மரம் கூட புயலால் பாதிக்கப்பட்டது என்றெல்லாம் எனக்கு சொன்னார். நான் அப்பொழுது அறிக்கை தந்தேன். தென்னை மர கணக்கை எடுக்கும் போது தோப்புகளிலே இருக்கும் தென்னை மர கணக்கை மட்டுமல்ல, வீடுகளில் இருக்கக்கூடிய தென்னை மரத்தையும் கணக்கில் எடுக்க வேண்டும். விழுந்து விட்ட தென்னை மரத்தை மட்டும் எடுத்தால் போராது, கொண்டை சரிந்த தென்னை மரத்தையும் கணக்கில் எடுக்க வேண்டும். ஒவ்வொரு தென்னை மரத்துக்கும் கணிசமான அங்கே இழப்பீடு தொகை வழங்க வேண்டும். தமிழக அரசுக்கு மத்திய அரசு நிறைய இழப்பீடு தொகை வழங்க வேண்டும் என்று சொன்னார். நரேந்திர மோடி வந்தார், நினைச்சா விமானத்தில் ஏறி அமெரிக்கா போடுவார், நினைச்சா விமானத்தில் ஏறி ஜெர்மனி போடுவார், நினைச்சா எந்த ஊர்லயும் அவர் கூப்பிடலையா சிங்கப்பூர் போடுவார். ஏதாவது ஒரு ஊருக்கு போகணும். ஏன் ஆலங்குடிக்கு வரக்கூடாது, புதுக்கோட்டைக்கு வரக்கூடாது? ஒருவேளை புதுக்கோட்டை தனி நாடாக இருந்தால் வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். புதுக்கோட்டை இந்தியாவில் இருப்பதா, தமிழ்நாட்டில் இருப்பதா வரவே நம்ம ஓட்டு நிச்சயமாக திமுக காங்கிரசுக்கு கிடையவே கிடையாது. தாமரைக்கு தான் நம்ம ஓட்டு. ஏன்னா தாமரையில யார் உட்கார்ந்துருக்கா? சரஸ்வதி தாமரையில தான் இருக்காங்க, லட்சுமி தாமரையில தான் இருக்காங்க, சக்தி தாமரையில தான் இருக்காங்க. ஓட்டும் தாமரைக்கு தான் நீங்க போடணும். அதனால ஓட்டு மிஷினுக்கு போய் தாமரைக்கு நீங்க ஓட்டு போடணும். ஏன்னா உங்களில் ஒருத்தினா உங்க சகோதரி அண்ணன் சொன்ன மாதிரி இங்கே எனக்கு நிறைய சொந்தக்காரங்க இருக்காங்க. ஏன்னா நான் பிறந்தது தென்பகுதி தான். அதனால நம்ம தென்பகுதிக்கு நம்ம ஓட்டு கேட்டு வந்திருக்கோம். நிச்சயமா உங்களுக்கு உதவி செய்வதற்கு நான் தயாரா இருக்கிறேன். அண்ணன் சொன்னாங்க சில பேர் லோன் கேட்டாங்கன்னு. இது தேர்தல் நேரம், இப்ப ஒண்ணும் செய்ய முடியாது. ஆனா மோடி அவர்கள் சாதாரண பெண்களுக்கு தான் முத்ரா வங்கின்னு ஒரு கடன் திட்டத்தை கொண்டு வந்தாங்க. அது என்ன திட்டம்னா, ட்ரெஸ் வச்சிருக்கேன், ஒரு 20 லட்சத்துக்கு ஆஸ்பத்திரி வச்சிருக்கேன் அப்படின்னா அவங்களுக்கு கட்டணத்தை பார்த்து அவங்களோட மிஷினை பார்த்து லோன் கொடுப்பாங்க. ஆனா சாதாரண மீன் கடை வச்சிருக்கவங்க, சாதாரண டீ கடை வச்சிருக்கவங்க, சாதாரண பழக்கடை வச்சிருக்கவங்க அதை காமிச்சா பேங்க்காரர் லோன் தருவாங்களா? தரமாட்டாங்க. அப்ப நீங்க எப்படி வியாபாரத்தை விரிவுபடுத்த முடியும்? பட்டிக்கு கடன் வாங்குறோம், பட்டி குட்டி போட்டு எல்லாம் நம்ம செயின் அடகு வைக்கிறோம், அதை பண்றோம், இதை பண்றோம், மறுபடியும் நாம ஏழ்மை நிலைக்கு போயிடுறோம். இத மோடி பார்த்தார். இந்த பெண்களுக்கு உதவி செய்யணும்னு முடிவு பண்ணார். பேங்க்குக்கு பேசினார். பேங்க்ல பேசி என்ன சொன்னார்னா, சின்ன சின்ன கடை வச்சிருக்கவங்களுக்கு அவங்க வியாபாரத்தை விரிவுபடுத்துறதுக்கு 50,000 கடன் கொடுக்கணும். மக்களிடையே பொய்களை சொல்லி, பொய்யான வாக்குறுதிகளை சொல்லி மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்த பிறகு எந்தவித வாக்குறுதியும் நிறைவேற்றாதவர் தான் மோடி. மோடியை பொறுத்தவரையில் அவர் எதில் சிறந்தவர் என்றால், பொய் சொல்வதிலே மிகச்சிறந்தவர் யார் என்றால் அது மோடி தான். மோடிக்கு மோடி என்று பெயர் வைத்தவர்கள் மோடிக்கு கேடி என்று பெயர் வைத்திருந்தால் பொருத்தமானதாக இருந்திருக்கும். அதே போல்தான் தமிழகத்தை பொறுத்தவரையில் OPS, EPS என்று 2 பேர் இந்த நாட்டை ஆண்டு கொண்டு இருக்கின்றார்கள். வியர்வை செய்து உழைத்து வளர்ந்தார்களா என்றால் இல்லை. கொள்ளையடித்து மக்களை ஏமாற்றி லஞ்சம் வாங்கி மணலை திருட்டுத்தனமாக மேகதூது அணைக்கு அனுப்பி அவர்கள் சம்பாதித்த சொத்துதான் இன்றைக்கு கோடான கோடி. இன்று அவர்கள் தேர்தல் நேரத்தில் உங்களிடம் வருவார்கள். 1000 ரூபாய் 2000 ரூபாய் உங்களுக்கு பணம் தருவார்கள், வாங்காதீர்கள். என்னடா தரப்பணத்தை வேண்டாம்னு சொல்றானேன்னு பாக்குறீங்களா? நான் அதை சொல்லவில்லை. 1000 2000 கொடுத்தால் வாங்க மாட்டோம், ஒரு ஓட்டுக்கு 10,000 20,000 கொடு என்று கேளுங்க. ஏனென்றால் அவர்களிடம் அவ்வளவு பணம் கொள்ளையடித்த. இத்துடன் தேர்தல் மேடை நிகழ்ச்சி நிறைவடைகிறது. அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் நியூஸ் 7 தமிழுடன்.